உங்க பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வெந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்லோ மோஷன் அடுப்பு விளைவு தான் பேட்டரியோட ஆயுள பாதியா குறைக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. இப்ப இந்த வெப்பம் எப்படி ஒரு மரணச் சுழற்சியை உருவாக்குதுங்கிற அறிவியலை கொஞ்சம் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான பகுதி, அதனால கவனமா கேளுங்க. கரண்ட் போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு மின்சாரம் திரும்பி வந்து இன்வெர்ட்டர் பேட்டரியை சார்ஜ் செய்ய ஆரம்பிக்கும் போது உள்ளே நடக்கிற இரசாயன வினை இயற்கையாவே வெப்பத்தை உருவாக்கும். இது நார்மல் தான். திறந்த வெளியில இருந்தா இந்த வெப்பம் காத்துல கலந்துடும். ஆனா மூடிய இடத்துல இது ஒரு முடிவே இல்லாத ஆபத்தான சுழற்சியா மாறிடுது. இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன், வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கே புரியும். ஒரு பேட்டரி திறந்த வெளியில நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது வெப்பநிலை சுமார் 28 டிகிரி இருக்கு. ஆனா அதே பேட்டரி ஒரு மூடிய மர கேபினெட்ல இருக்கும்போது வெப்பநிலை 45 டிகிரிக்கும் அதிகமா போகுது. அப்பப்பா, இது எவ்வளோ பெரிய ஆபத்து! இந்த ஆபாயகரமான சுழற்சி 4 படிகள்ல நடக்குது. முதல் படி, சார்ஜ் ஆகும்போது உருவாகிற வெப்பம் கேபினெட்டை விட்டு வெளியே போக முடியாம உள்ளேயே சேருது. 2வது படி, பேட்டரி சூடாக சூடாக அதோட உள் மின்தடை குறையுது. 3வது படி, மின்தடை குறைஞ்சதால இன்வெர்ட்டர் சார்ஜர் இன்னும் அதிக கரண்ட்டை பேட்டரிக்குள்ள தள்ளுது. கடைசி படி, இந்த அதிகப்படியான கரண்ட் பேட்டரியை இன்னும் அதிகமா சூடாக்குது. அப்புறம் என்ன, மறுபடியும் முதல் படியிலிருந்து? இது ஒரு முடிவில்லாத லூப் மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த தாங்க முடியாத வெப்பம் பேட்டரிக்குள்ள என்னதான் செய்யுது? அது 2 வழிகள்ல பேட்டரிய மெதுவா கொல்லுது.